அவனுடைய ரசூல் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலானில் நோன்பு நோற்று வருகிறாரோ அவரை சுவனத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ் தஆலாவின் மீது கடமையாகிவிட்டது. அவர் அல்லாஹ்வின் பாதையில் பாடுபட்டாலும் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்யாமல் தன் பிறந்த ஊரிலே தங்கிவிட்டாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலுல்லாஹ், மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் அறிவித்து விடவா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். இல்லை, சுவர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அதை அல்லாஹ் தஆலா தனது வழியில் தியாகம் செய்பவர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ளான். அவற்றில் ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இடையில் உள்ள தூரம் வானம் பூமிக்கிடையில் உள்ள தூரமாகும். நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் சுவர்க்கத்தை வேண்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள். அது சுவர்க்கத்தில் எல்லாவற்றையும் விட சிறந்தது, முற்றிலும் உயர்ந்த தங்கும் இடம். அதன் மீது ரஹ்மானின் அர்ஷ் உள்ளது. அதிலிருந்து தான் சுவன ஆறுகள் உற்பத்தியாகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி. ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 23. இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபிமார்கள் யாவர்? வீரமுள்ள செயல் என அல் குர்ஆன் எதனை கூறுகின்றது? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.